ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து அன்செட்டிக்கு மேலே இருக்கிறது மலை. இந்த மலை பேர் என்ன? நூறனம்பேட்டை. நூறனம்பேட்டைனவங்க. இந்த இடத்துல வந்து சிவபெருமான் வந்து சித்தர் வடிவில் வந்து ஒரு களியை வச்சு எல்லாருக்கும் ஒரு 100 பேருக்கு வந்து அன்னதானம் போட்டுட்டு அவரும் வந்து சாப்பிட்ருக்காரு. அதுக்கான பேர் வந்து நூறண்ண சாமி அப்படின்னு பேர். நூறண்ண சித்தர் சிவபெருமானே வந்து இங்கே வந்து எப்படி பாபாலாம் வந்து சாப்பாடு கொடுத்தாரோ, அது எப்படி இயேசுநாதர் சாப்பாடு கொடுத்தாரோ அதேமாரி இந்த இடத்துல வந்து சிவபெருமான் வந்து இங்கே ஒரே ஒரு களி கையில் இருந்திருக்குது. எல்லோரும் வந்து கேட்டிருக்காங்க, நீங்கள் வந்து இந்தமாரி எங்களுக்கெல்லாம் பசி ஆற்ற முடியுமா, நீ சித்தர்னு சொல்கிறியே, முனிவர்னு சொல்கிறியே, உன்னையால் சாப்பாடு கொடுக்க முடியுமா இந்த இடத்துல அப்படின்னு எல்லாம் கேட்டிருக்குறாங்க. கேட்டதுக்கு இவர் என்ன சொல்லியிருக்காரு, சரி நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு களியை வச்சு அதை ஒன்று எடுத்து கொடுக்க அச்சய பாத்திரத்துலேருந்து வர மாதிரிக்கும் அப்படி ஒவ்வொரு களியாக அந்த மாதிரி வந்திருக்குது. வந்துட்டு கடைசியாக 100 பேருக்கும் பசி ஆற்றுனதுக்கப்புறம் இவரும் ஒரு களியை சாப்பிட்டுட்டு அப்படியே சிவசமாதி சிவனை மாறிட்டார். இது நூறொன்னா சாமின்னு போயிடுவாங்க. இது வந்து அன்செட்டிலேருந்து மேலே ஒரு 20-25 கிலோமீட்டருக்கு மேலே போனோம். மலையில் இருக்குது, காட்டுக்குள்ளே ஒரு குகைக்குள்ளே வந்து சிவபெருமான் வந்து சித்தர் வடிவில் இங்கே வந்து உட்காந்துருக்குறாங்க. நீங்கள் இதை வேண்டிக்கிட்டிங்கன்னா நீங்கள் என்ன மனசார வேண்டிக்கிறீங்களோ அது எல்லாமே நடக்கும். சிவபெருமானுக்கு வந்து இங்கே வந்து இளநீரில் வந்து தீபம் ஏற்றி வணங்குறாங்க. வந்து தீபம் ஏற்றிட்டு நீங்கள் வேண்டிக்கிட்டிங்கன்னா நினச்சதெல்லாம் நடக்கும். வீடு கட்டுறது, கல்யாணம் ஆக வேண்டியது, இடம் வாங்குறது, எதுனா பிரச்சனை, இட பிரச்சனை, மற்ற மாதிரி எல்லாத்தையும் அவர் வந்து தீர்த்து வைக்கிறது. நீங்கள் எல்லோரும் இதை பார்த்துட்டு இங்கே வந்து இந்த சிவபெருமானை இந்த சித்தரை வணங்கி நீங்கள்லாம் பூஜை பண்ணிவிட்டு வணங்கிட்டு போனீங்கன்னா நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும். இது வந்து நேராக அஞ்செட்டில் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, இந்த மலைக்கு போகிற வழி 101 சாமி, 101 பேர் வந்து 101 பேருக்கு அவரோட சேர்த்து 101 பேருக்கு சாப்பாடு கொடுத்தனால 101 சாமி 101 சாமி. ஓகேங்களா? இங்கே வந்து எல்லோரும் வந்து பார்த்துட்டு கடவுள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு சிவபெருமான்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டுனா இங்கே வந்து எவ்வளோ வெயில் காலமாக இருந்தாலும் இந்த பதத்தில் தண்ணி நின்றுக்கிட்டே இருக்கும். இந்த தண்ணி வற்றாது. இங்கே தான் வந்து சிவபெருமான் வந்து சித்தர் வடிவில் வந்து அவங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுக்கும்போது நீங்கள் போங்க அந்த தண்ணியில் கை கழுவிட்டு வாங்க உங்களுக்கு சாப்பாடு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து இங்கே தான் வந்து இந்த குட்டையில் இதில் தான் வந்து கை கழுவிக்கிறாங்க. இந்த இதில் இது வந்து தண்ணி வற்றாது. எத்தனை வருஷம் ஆனாலும், எவ்வளோ வெயில் அடித்தாலும், எவ்வளோ பஞ்சானாலும் இந்த தண்ணி கடந்துக்கிட்டே இருக்கும். இந்த 101 சாமியை வந்து பார்த்து எல்லோரும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு எல்லாம் இந்த இடத்துல தான் வந்து சாப்பாடு கொடுத்துருக்காரு. இந்த திட்டு தான் மலையில் இந்த திட்டில் தான் சாப்பாடு கொடுத்துருக்காரு. அவர் உட்காந்துருந்த இதுதான் அந்த பாருங்க, ஒரு மேடை மாக்கி இருக்குது. இதில் உட்காந்து தான் எல்லாருக்கும் சாப்பாடு பரிமாறி இருக்காரு. இதெல்லாம் பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லோரும் உங்கள் வேண்டுதலை வந்து இவர்கிட்ட வச்சுட்டு உங்கள் வேண்டுதலெல்லாம் பலிக்கும். நீங்கள் எல்லோரும் வாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.